அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அருவக்காடு பிரச்சினைக்கு 2 வாரத்துக்குள் தீர்வு, பிரதமர் உறுதியளித்ததாக கிளீன் புத்தளம் அமைப்பு தெரிவிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவே மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட வேண்டும், பெரியசாமி பிரதீபன் வலியுறுத்தல். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் மின்வெட்டு அமுல்படுத்தப்படாது, ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. சர்ச்சைக்குரிய பசுக்கள் இறக்குமதியை தொடர்ந்து முன்னெடுக்க அதிகாரிகள் முயற்சி, கால்நடை வளர்ப்பாளர்கள் பாதிப்பு. மாலைத்தீவு பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. இனி விரிவான செய்திகள். கிளீன் புத்தளம் அமைப்பு புத்தளத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தது. நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரதமரை சந்திக்கின்ற நிகழ்விலே கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுடைய ஏற்பாட்டிலே இடம்பெற்ற அந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையில் சம்பிக்க ரணவக்க, அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம், இன்னும் சிறுபான்மை முஸ்லிம் பாராளுமன்ற பிரதிநிதிகள், ராஜாங்க பிரதி அமைச்சர்கள், புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதிலே பிரச்சனைகள் குறைபாடுகள் இருப்பதை கௌரவ பிரதமர் அவர்கள் உணர்ந்து கொண்டு தொடர்ந்து எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் மீண்டும் இது சம்பந்தமான எழுத்து மூல ஆவணப்படுத்தல்களை தனக்கு சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதியின் செயலகத்தின் அதிகாரிகளையும் இணைத்துக் கொண்டு மீண்டும் 2 வாரங்களுக்குள் சந்திப்பொன்றை மேற்கொண்டு இது தொடர்பாக ஒரு பூரணமான பொருத்தமான ஒரு தீர்மானத்துக்கு வருவதாக அவர் அறிவித்திருந்தார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டம். பல்வேறு திட்டங்கள் இங்கு செய்துள்ளார்கள். அனல் மின் நிலையம், இதனால் அங்கு கடல் வளம் பாதிக்கப்பட்டுள்ளது, மக்களுக்கு வாழ முடியாது. அருவக்காடு பகுதியில் குப்பைகளையும் கொட்டிருக்கின்றனர், இதனால் மக்கள் சிரமங்கள் எதிர்நோக்குவர். வில்பத்து யானைகள் அங்கு வரக்கூடும். மாவட்டத்தின் உப்பு வளம், கடல் வளம், இறால் வளர்ப்பு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. இது போன்ற திட்டங்கள் ஏனைய பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டதால் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. அண்மையில் இடம்பெற்ற புத்தள மக்களின் பேரணியின் போது போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கதாகும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நுவரெலியா மாவட்ட அமைப்பாளர் பெரியசாமி பிரதீபன் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். 2 கட்சிகளும் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வந்து நாட்டினுடைய ஜனாதிபதியை மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்க தீர்மானித்தாலும் கூட சில இனவாத சக்திகள் மீண்டும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை களமிறக்குவதற்கான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினால் 2015ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சிறுபான்மை மக்களின் மத்தியிலே வாக்குகளில் வீழ்ச்சி ஏற்பட்டு தோல்வியை சந்தித்ததை விட அதிகப்படியான வாக்கு வீழ்ச்சியிலே இம்முறை கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களும் தோல்வியை சந்திப்பார் என்பதை நாங்கள் ஊர்ஜிதமாக இந்த வேளையிலே கூறியாக வேண்டும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட யுத்த கரைகள் இன்னும் கோட்டாபய ராஜபக்ஷ மீது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒருபோதும் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு வாக்களிக்க போவதில்லை என்பது ஒரு நிச்சயமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றவர் மைத்ரிபால சிறிசேன அவர்களே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த அரசாங்கத்துடைய காலகட்டத்திலே இதுவரைக்கும் பொருளாதார வளர்ச்சி என்பது 3.5% குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. பிரதமர் என்ன கூறுகிறார்? காங்கேசன் துறையிலே ஒரு உற்பத்தி வலயத்தை உருவாக்க போகிறாராம், திருவோணமலையிலே ஒரு உற்பத்தி வலயத்தை உருவாக்க போகிறார்களாம். இதன் மூலம் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்தை சிங்கப்பூர் போல ஆக்க போகிறார்களாம். இதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு வாக்கியங்களாக இருக்கிறது. மங்கள சமரவீர அவர்களுடைய வரவு செலவு திட்டமானது மேற்பார்வைக்கு ஒரு கவர்ச்சிகரமான திட்டமாக மக்கள் மத்தியிலே இருக்கின்ற கணிசமானவர்களை கவருகின்ற வாக்காளர்களாக மாற்றுகின்ற போக்கை அதை கொண்டிருந்தாலும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அது உதவக்கூடியதாக இல்லை. மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய அமைச்சர்களுக்கும் தன்னுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், ரிஷாத் பதியுனுடைய கட்சி, சம்பிகா ரணவக்கானுடைய கட்சி, இந்த தலைவர்களை சந்தோஷப்படுத்துகிற விதமாகவும் பெருந்தொகையான பணங்களை அவர்களுடைய அமைச்சுகளுக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறது.
மன்னாரில் நடைபெற்ற சில நிகழ்வுகளில் கல்வி ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் கலந்து கொண்டார். மன்னார் சித்தி விநாயகர் இந்து பாடசாலையின் 3 மாடி கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வப்படைகளாக இருக்கின்ற உங்களுடைய கம்பெனிய நிதியில சரி அல்லது பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில சரி உங்களுக்கு அரசாங்கம் கூடுதலான நிதியை நான் இந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தாலும் என்னுடைய கட்சியிலே ஒரு உறுப்பினராக இருந்தாலும் எங்களை விட உங்களுக்கு தான் நிதிகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றன. உண்மையிலேயே நீங்கள் இந்த ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தை அமைப்பதற்கு 190% பங்களிப்பை நீங்கள் எங்களுக்கு செலுத்தி இருக்கிறீர்கள். நாவலப்பிட்டி கதிரேசன் தமிழ் மகா வித்தியாலயத்தில் மீள் நிர்மாணிக்கப்பட்ட கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. கல்வி அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேல் நிர்மாணிக்கப்பட்ட 5 கட்டடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் விசேட பிரதேச அபிவிருத்தி அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டிருந்தார். லெபார்டரி திறக்கணும், காலையில் ஒரு அமைச்சர் திறக்கிறாரு, பின்னர நான் வந்து திறக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த மாகாண சபை அவ்வளவு கெடுபிடி எங்களுக்கு. நான் திறக்க வரேன்னு சொன்னோன்னே போய் திறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு மாகாண சபை இருந்திருந்தா கூட இன்னைக்கு இங்கேயும் பிரச்சனை வந்திருக்கும். இதை திறந்து விட்டுருக்க மாட்டாங்க. அரசியலுக்கு அப்பால் கல்வித்துறைக்கு நாங்கள் செயல்பட வேண்டும். அரசியல் வேற செஞ்சுக்கிடுவோம். அப்படி பல பாடசாலைகள் திறக்கிறது நாம் பல கஷ்டங்கள் பட்டோம். இதுவும் இன்னும் ஒரு எங்களுக்கு சமூகத்துக்கு கிடைத்திருக்கின்ற இன்னும் ஒன்று பிராந்திய அபிவிருத்தி அமைச்சு பிரதேச. அந்த பிராந்தியம் என்பது இந்த மலையக மக்கள் வாழுகின்ற பிராந்தியம். என்ன அபிவிருத்தி? பாடசாலை அபிவிருத்தி செய்யலாம், வைத்தியசாலை அபிவிருத்தி செய்யலாம், பாதைகளை அபிவிருத்தி செய்யலாம், கோயில்களை அபிவிருத்தி செய்யலாம். கல்விக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்று எங்களுடைய இந்த சகல துறைகளுக்கும் திறந்து விடப்பட்டிருக்கின்றார். அந்த சகல துறையும் அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைச்சு தான் இந்த பிராந்திய அமைச்சு. போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாடு கல்முனையில் இன்று இடம்பெற்றது. ஒன்றிணைவோம் ஒழுக்கமுள்ள போதையற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் என்னும் தொனிப்பொருளில் இந்த மாநாடு இடம்பெற்றது. இந்த நிகழ்வு கல்முனை போதை ஒழிப்பு செயலணியின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது. முப்படைகளின் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வில் மன்னார் உயர் நீதிமன்ற நீதிபதி NM அப்துல்லா கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். சிலருக்கு போதை என்றால் என்ன, போதையின் அளவு என்ன, சிகரெட் போதையா என்றெல்லாம் சந்தேகங்கள் வருகின்றன. இதில் சந்தேகப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நம்ம எல்லோருக்கும் தெரியும். சிகரெட் சட்டத்தினால் தடுக்கப்படவில்லை என்று சொல்கின்றார்கள். உடல் நலத்திற்கு கேடாகும் என்று தெளிவாக எழுதப்படுகிறது. உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் கல்முனை பிரதேசத்தில் புகைத்தல், போதைப் பொருட்களை பாவித்தல், அவற்றை விற்பனை செய்தல், விநியோகித்தல், கொண்டு செல்லுதல், பாதுகாத்தல், சேமித்து வைத்தல் ஆகிய அனைத்தும் இன்று முதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளன. நாட்டின் கால்நடைத்துறையை பாதாளத்துக்குள் தள்ளிய சர்ச்சைக்குரிய பசுமாடுகள் கொடுக்கல் வாங்கல் குறித்து பொறுப்பு கூற வேண்டியது யார்? இதனால் நாட்டின் கால்நடைத்துறைக்கு ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காதிருப்பதற்கான காரணம் என்ன? இது குறித்து இன்று நாம் ஆராய்கின்றோம். அப்போதைய அரசாங்கம் பிரச்சினைக்குரிய 20,000 பசுக்களை இறக்குமதி செய்யும் திட்டத்தை முன்னெடுத்ததை அடுத்து 2014ஆம் ஆண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முதலில் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டியது. அந்த விழிப்புணர்வை உறுதிப்படுத்தி இந்த பிரச்சினை தொடர்பில் சர்வதேச ஊடகங்களும் கவனம் செலுத்தியுள்ளன. ஆஸ்திரேலியாவின் தேசிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி, ஆஸ்திரேலிய புரோட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் ஆகியவற்றின் அறிக்கைகளிலும் ஆஸ்திரேலியாவின் ஃபார்ம் வீக்லி இணையதளத்திலும் நாம் பல வருடங்களாக வெளிக்கொணர்ந்த தகவல்கள் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளன. அதிக நிதி செலுத்தி பெறப்பட்ட இந்த பசுக்கள் உயிரிழப்பதனாலும் போஷாக் இன்மையினால் பாதிக்கப்பட்டதனாலும் சில கால்நடை வளர்ப்பாளர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை தொடர்பில் பொருட்படுத்தாதிருந்த இலங்கை அதிகாரிகளினால் இறக்குமதி செய்யப்பட்ட பசுக்களை பெற்றுக்கொண்ட கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை இந்த காட்சிகளின் ஊடாக அறிந்து கொள்ள முடியும். කිරිගවෙන් ගත්තා
250 மாடுகளை கொள்வனவு செய்தோம். ஆரம்பத்தில் மிகவும் விருப்பத்துடன் ஆரம்பித்தோம். அன்று நன்கு உணவுகளை வழங்கினோம். ஆனால் 18-20 லிட்டர்கள் எடுக்கலாம் என, ஆனால் 4 லிட்டர்களே இருந்தன. விலங்குகள் திடீரென இறக்கின்றன. அவற்றிற்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. நம்ப முடியாத விடயங்கள் நடக்கின்றன. வீடு வாசல்களை இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. கன்றுகள் இறக்கின்றன, மாடுகள் இறக்கின்றன. இதை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். விலங்குகள் நாளுக்கு நாள் இறக்கின்றன. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தனர், பார்த்தனர். ஆனால் இவ்வாறு நடந்துள்ளது. கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்திய இந்த கொடுக்கல் வாங்கல் 2014ஆம் ஆண்டு பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஆஸ்திரேலிய வேலட் ரூரல் எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஆகியன கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி அமைச்சரவையின் அனுமதியுடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய வேலட் ரூரல் எனப்படும் சர்வதேச நிறுவனத்துடனேயே இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது. எக்ஸஸ் நிறுவனத்துடன் தொடர்புடைய சுமால் பெரேராவுடன் தொடர்புள்ள போசைட் நிறுவனமே இலங்கையில் இந்த விடயம் குறித்து தொடர்பு கொண்டது. அக்கால பகுதியிலிருந்து இதற்குள் பாரிய மோசடிகள் இடம்பெற்றன. அந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடைந்தவுடன் நல்லாட்சி அரசாங்கம் வந்தது. இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதற்கு அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். எனினும் விலகுவதற்கு பதிலாக இந்த செயற்பாட்டை தொடர்ந்து அவர்கள் முன்னெடுத்து சென்றனர். நாட்டை கடன் சுமைக்குள் தள்ளி கால்நடை வளர்ப்பாளர்களை பாதிப்புக்குள்ளாக்கி அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளின் பைகளை நிறைக்கும் இந்த திட்டத்திற்கான உடன்படிக்கையின் முதல் பிரதி கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சிடம் தற்போது இல்லை என்பது முக்கியமான விடயமாகும். கடந்த 4 வருடங்களாக ஊழல் மோசடி தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் அந்த அமைச்சின் மேலதிக செயலாளர் KT ஆரியபால கடந்த புதன்கிழமை வழங்கிய சாட்சிக்கு அமைய இந்த விடயம் தெரிய வந்தது. கால்நடை அமைச்சின் செயலாளரான ரேணுகா ஏக்கநாயக்க பிரதமரின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் மனைவி. பிரதமரின் பணத்தை பெற்ற இந்த செயலாளர் இந்த செயற்பாட்டை முன்னெடுத்தார். இதனூடாக சட்டவிரோதமான நாட்டின் பணத்தை விண்விரயமாக்கி பொருந்தாத கொடுக்கல் வாங்கல்கள் பல கடந்த கால பகுதியில் இடம்பெற்றன. இறக்குமதி செய்யப்பட்ட 5000 பசுக்களும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 2018ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 1% பசுக்களை இறக்குமதி செய்வதற்கு ஒதுக்கப்படாத போதும் 131 கோடிகளுக்கும் அதிக நிதியை வேலட் ரூரல் நிறுவனத்திற்கு அமைச்சு வழங்கியது. நியூசிலாந்தின் ரபோ என்ற வங்கியிலிருந்து இதற்கான நிதி கடனாக பெறப்பட்டது. ரபோ என்ற வங்கியிடமிருந்து பணத்தை பெற்று நேரடியாக வேலட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டது. இலங்கை அரசாங்கமே இதற்கு பிணை வழங்கியுள்ளது. ரபோ வங்கிக்கு இலங்கை அரசாங்கம் வட்டி மற்றும் தவணையை தற்போது செலுத்தி வருகின்றது. எனினும் தற்போது 10 மாதங்கள் கடந்துள்ளன. ஒரு பசு அல்ல, பசுவின் முடியை ஏனும் கொண்டு வரவில்லை, பூனை குட்டியொன்றையும் கொண்டு வரவில்லை, பசுக்களும் இல்லை, பணமும் இல்லை. 131 கோடியை பயன்படுத்தி பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டு வேலட் நிறுவனம் நிதி சம்பாதிக்கிறது. பொதுமக்களின் நிதியில் தவணை மற்றும் வட்டியை இலங்கை அரசாங்கம் தற்போது செலுத்தி வருகிறது. உள்நாட்டு பிரதிநிதியான போர்சைட் இன்ஜினியரிங் என்ற நிறுவனத்திடமிருந்து சர்ச்சைக்குரிய உடன்படிக்கையின் பிரதியொன்றை பெற்று ஆணைக்குழுவில் மேலதிக செயலாளர் சமர்ப்பித்தார். சர்ச்சைக்குரிய பசுக்கள் இறக்குமதி திட்டத்தின் ஊடாக ஏனைய 15000 பசுக்களையும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு ஊழல்மிக்க அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க வேண்டுமா? நாட்டின் பல பகுதிகளிலும் நிலவும் வறட்சி காரணமாக 3,20,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் வெப்பத்தினால் யாழ் மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பாரிய அசௌகரியங்களையும் எதிர்நோக்கியுள்ளனர். தாகத்திற்காக தண்ணீரை குடிப்போம் என்று யோசித்தேன் ஷர்மிளாவின் வீட்டுக்கு வந்தவுடன். ஆனால் உண்மையில் இந்த தண்ணீரை குடிக்க முடியாது. காரணம், இந்த தண்ணீரிலே அதிக அளவு கல்சியம் படிந்திருக்கின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அல்ல. நான் தற்போது இருப்பது கீரிமலை மாவை கரட்டி பிரதேசத்திலே. இந்த பிரதேசத்திலே 120 குடும்பங்களிலே ஏராளமான ஷர்மிளாக்கள் இருக்கிறார்கள். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த நலன்புரி முகாம்களில் இருந்த மக்கள் 2013ஆம் ஆண்டு அரச காணி வழங்கப்பட்டு யாழ் வலிகாமம் வடக்கு மாவைக்கலட்டி கிராமத்தில் குடியேற்றப்பட்டனர். இவ்வாறு குடியேற்றப்பட்ட 120 குடும்பங்களை சேர்ந்த மக்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரே ஒரு பொதுக்கிணறு மாத்திரமே காணப்படுகின்றது. குறித்த பொதுக்கிணற்றிலிருந்து குழாய் மூலம் நாளாந்தம் 1 மணித்தியாலம் மாத்திரமே நீர் விநியோகிக்கப்படுகின்றது. வறுமை கோட்டின் கீழுள்ள இந்த மக்களால் உயரமான பகுதியில் மாவைக்கலட்டி கிராமத்திற்கான குழாய் கிணறுகளை அமைக்க அதிக நிதியை செலவிட முடியாத நிலையில் உள்ளனர். தண்ணி பெரும் பிரச்சனை. ஒரு கிணறு மட்டும்தான் கிராமத்துல இருக்குது. இந்த தண்ணியும் நல்லதாண்டு இல்ல.
கல்சியம் கூட்டின தண்ணி. தண்ணியும் பற்றாக்குறை. காலையில் ஒரு மணித்தியால் தான் எங்களுக்கு தண்ணி போடுவேன். தண்ணி வசதியும் இல்லாததில் எங்களுக்கு வெப்பம் அதிகரிக்கிறதால சரியான சிரமத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கு. தற்போது நிலவும் வறட்சியினால் கிராமத்தில் உள்ள பொதுக்கிணற்றின் நீரும் குறைவடைந்து செல்லும் நிலையில் நாளாந்த நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பாரிய இன்னல்களை இந்த மக்கள் எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை மாவைக்கலட்டி கிராமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்றனர். இதேவேளை மாவைக்கலட்டி கிராமத்தில் உள்ள பெரும்பாலானவர்கள் தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது நிலவும் கடும் வெப்பத்தினால் குடியிருப்புகளில் வாழ முடியாத நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சரியான வெக்க தகரம், சரியான வெக்க புள்ளிகளோட இருக்கிறதுக்கு சரியான கஷ்டமா இருக்குது. இரவில் படுக்க இல்லாதவள வெக்க. இந்த கிராமத்தில் எல்லாம் தகர வீடுகள் தான். நாங்கள் வெயில் காலங்களில் வீட்டை விட்டு வெளியிலாம் இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்லை, வீட்டுக்குள்ள இருக்கையில் அதெல்லாம் பதிவு. இந்த முறை வளமைக்கு மாறாக மார்ச் மாதத்து அளவிலேயே இந்த வறட்சி நிலை மிக கடுமையாக தோன்றி இருக்கிறது. நாங்கள் இந்த வறட்சியால் பாதிக்கப்பட்ட தீவு, வேலணை, ஊர்காவல்துறை, காரநகர் மற்றும் மருதங்கனி பிரதேசத்தினுடைய பகுதிகள் ஆகியவற்றுக்கு உடனடியாக குடிநீர், தண்ணீர் விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். அந்த விநியோகம் ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கின்றன. ப்ளூமெண்டல் குப்பை மேட்டில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இன்று மாலை பரவிய தீயை கட்டுப்படுத்துவதற்கு 6 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவு தெரிவித்தது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு படையினரின் ஒத்துழைப்பும் பெறப்பட்டது. இன்று பகல் சுமார் 2 மணி அளவில் கொழும்பு ப்ளூமெண்டல் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை மேட்டில் தீ ஒன்று பரவ ஆரம்பிக்கின்றது. குறித்த தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக தீயணைப்பு படையினர், அதாவது கொழும்பு தீயணைப்பு பிரிவினரும் இராணுவத்தினரும் சேர்ந்து முயற்சித்துக் கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் தற்பொழுது கொழும்பு ப்ளூமெண்டல் குப்பை மேட்டு பகுதியில் இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு ப்ளூமெண்டல் பகுதியிலிருந்து ரத்னம் கோகுலன். நகர் பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நீர்வெட்டு மற்றும் மின்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அது குறித்த தகவல்கள் அடுத்து. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் நீர்வளங்கள் தடைப்பட்டுள்ளமை காரணமாக நகர்ப்பகுதி மக்கள் அசௌகரியத்திற்குள்ளாகியுள்ளனர். நீர்வெட்டு ஒரு நேர சூஸ்தி ஒரு அட்டவணைப்படுத்தி மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும். இன்றைக்கி தண்ணி வெட்டப்படுறதுனால எங்களோட மெஷின் பிரிண்டிங் மெஷின் இருக்குது தானே, அதில் மெஷின் இடைநிலைப்படுறதுனால மெஷின் காஞ்சி போகிறதுனால எங்களோட மெஷின் அந்த வேலை எல்லாமே பிளாக் ஆகுது. அதனால அந்த பார்ட்ஸுகளும் நாங்கள் திரும்ப புது பார்ட்ஸுகள் எடுத்து போட வேண்டியதாக இருக்குது. மற்றது வர்ற கஸ்டமர் இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக வர்றதை தவிர்த்து கொள்ள பார்க்குறாங்க. அதாவது சரியான நேரம் குறிப்பிடப்பட்டு நீர் வெட்டப்படுறதில்லை. தண்ணி இல்லாத பெரிய பிரச்சனையாக போயிட்டு காலம்பரைக்கு எலிமினன் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு உடுப்பு கழுவி கொள்ள, மூஞ்சி கழுவி கொள்வது சரி வசதி இல்லாமல் இருக்குது. திடீர்னு தண்ணி நிப்பாட்டுறாங்க. அதை சுட்டி எங்களுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி இல்லாமல். கொழும்பு மக்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மாதங்களாக களுத்துறை, வாதுவ மற்றும் பேந்தர் உள்ளிட்ட பகுதியில் மக்கள் குடிநீரில் உவர்நீர் கலந்துள்ளமை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மின்தடை ஏற்பட்டு இன்றுடன் 18 நாட்களாகின்றன. இதன் காரணமாக சாதாரண மக்கள், சிறிய மற்றும் பாரிய வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் நானும் ஒரு அச்சக உரிமையாளர். திடீர்னு கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. மெஷின் கம்ப்யூட்டரில் டைப் செட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. திடீர்னு கரண்ட்டில் கட் பண்ணும் பொழுது மெஷினில் வேலைகள் திடீர்னு நிற்கும் பொழுது எங்களுக்கு அச்சகத்தில் பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்துது. பாருங்க, நான் மைய நோட்டீஸ் ஒன்று எடுத்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவசரமாக இன்னைக்கு கொடுக்கணும். இப்போ சேவ் பண்ணவும் கிடைக்கல. இப்போ புதுசாக எல்லா ஃபார்மேட்டையும் திருப்பி செஞ்சு ஆகணும். ஃபைல் ஒன்று செஞ்சுட்டு சேவ் பண்ணி வைக்கிறது கூட சில நேரம் எந்த நேரம் போகாதுங்கிறது எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 4-5 பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு அவருக்கு சம்பளத்தை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுக்கு 250 ரூபா. 250 ரூபாங்கிறப்ப 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறப்ப அங்கே எங்களுக்கு 2500 நஷ்டமாகுது. அது மட்டும் இல்லை, அதில் வர வருமானமும் இல்லாமல் போகுது. மின்தடை கால அட்டவணை தொடர்ந்தும் நீடிக்கப்படக்கூடும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் கூறினார். எதிர்வரும் 13ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக மின்சாரத்தினை வழங்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று இவ்வாறு கூறினார்.
ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முதல் இந்த அசாதாரணமான மின்தடை முழுமையாக நிறுத்தப்படும். அதற்காக நாம் மன்னிப்பு கோருகின்றோம். இதன் பின்னர் இவ்வாறான பிரச்சனை ஏற்படாது பாதுகாத்துக் கொள்வதை எமது பொறுப்பாக கொண்டு செயற்படுவோம். எனினும் மின்சாரத்தை மட்டுப்படுத்தி பயன்படுத்துமாறு கூறிக்கொள்கின்றோம். மாத்தளை பிட்டகாந்தகம பகுதியில் நேற்று மீட்கப்பட்ட 2 மாத சிசு ஆரோக்கியமாக உள்ளதாக மாத்தளை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்தார். மாத்தளை கந்தேனுவர பிட்டகந்தகம பகுதியில் 2 மாத சிசு ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. சிசு மீட்கப்பட்டு மாத்தளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. குறித்த சிசு தொடர்பில் இதுவரை யாரும் உரிமை கோரவில்லை எனவும் சிசு வைத்தியசாலையில் ஆரோக்கியமாக இருப்பதாக மாத்தளை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் அருண விக்ரம தெரிவித்துள்ளார். வவுனியா நொச்சிமோட்டை பகுதியில் நேற்று இரவு இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்துள்ளனர். இந்த மோதல் சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் வவுனியா பொது வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். மற்றும் ஒருவர் சிகிச்சையின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மோதலின் போது 3 மோட்டார் சைக்கிள்கள் எரியூட்டப்பட்டுள்ளன. ஓமந்தை போலீசார் மோதல் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக கனடா செல்வதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சியில் நேற்று கைது செய்யப்பட்டவர்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கனடா செல்வதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டில் 26 பேர் கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 26 பேரும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 23 பேரை எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இவர்களில் 3 சிறுவர்களை சிறுவர் நன்னடத்தை பிரிவில் ஒப்படைப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முகவர் ஒருவரின் ஊடாக கனடாவுக்கு செல்வதற்காக கிளிநொச்சி கனகபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தங்கியிருந்த நிலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் KD லால்காந்த் இன்று கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. கோத்தாவை முன்னிறுத்தியதும் மஹிந்தவின் அரசியல் முடிந்துவிடும். இதுவரை 2 தடவை அவருக்கான அலை எழுந்தது. இதற்கு முன்னரும் அவ்வாறு வந்தார். அதன் பிறகு அலை ஓய்ந்தது. மஹிந்தவுக்கு சவால் உள்ளது. வருவது ஜனாதிபதி தேர்தல். தனக்கு முன்னிற்கவும் முடியாது சிக்கலுக்குள் சிக்கியுள்ளார். விடைகள் 2 வைத்துக் கொண்டுள்ளார். ஷிராந்தியை முன்னிறுத்த வேண்டும். சொன்னவுடன் சிரிப்பு வருகின்றது. ஷிராந்திக்கு கொடுத்தார் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு தேவையான விஞ்ஞாபனத்தையும் எமக்கே வரைந்து கொடுக்கலாம். ஷிராந்திக்கு வாக்களிப்போம். மஹிந்தவை ஜனாதிபதியாக்குவோம். கோத்தா வந்தால் வெள்ளை வேன்காரர். ஊடகவியலாளர்களும் அவ்வளவுதான். சிரசவுக்கு தாக்கினர். சியத்தவுக்கு தீ மூட்டினர். இது திறன அல்லவா? இதற்கென்றால் வாய்ப்பு இருக்கும். ஹிருவுக்கு துமிந்தவை வெளியே கொண்டு வரவும் முடியும். யாராவது நினைப்பாராக இருந்தால் கோத்தா வருவார் என்று அவர் வரமாட்டார். ஷிராந்தியை வருவார் என நினைக்கிறேன். மாகாண அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் லசித் மாலிங்க தலைமையிலான காலி அணி தொடர்ச்சியான 2வது வெற்றியையும் பதிவு செய்தது. இதேவேளை கொழும்பு அணிக்கு எதிரான போட்டியில் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி கண்டி அணி 3 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. தம்புள்ளை ரங்கிரி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் காலி அணியும் தம்புள்ளை அணியும் பல பரீட்சை நடத்தின. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய காலி அணி சார்பாக லக்கிரு தெரிமானே 82 ஓட்டங்களையும் தரஞ்சேடி சில்வா 89 ஓட்டங்களையும் பெற்றனர். மத்திய வரிசையில் மிலிந்த சிறிவர்தன 65 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள காலி அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 345 ஓட்டங்களை பெற்றது. அந்த வீச்சில் இஷான் ஜெயவர்தன 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். 346 ஓட்டங்களை வெற்றியிலக்காக கொண்டு பதிலளித்தாட களமிறங்கிய தம்புள்ளை அணி சார்பாக அணித்தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் அதிகபட்சமாக 75 ஓட்டங்களை பெற்றார். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான தனுஷ்க குணத்திலக மற்றும் நிரோஷன் திக்வெல் ஆகியோரால் பெரிதாக பிரகாசிக்க முடியவில்லை. தம்புள்ளை அணி 269 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழக்க போட்டியில் 76 ஓட்டங்களினால் காலி அணி வெற்றியீட்டியது. இதேவேளை கண்டி பல்லைக்கலையில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் கொழும்பு மற்றும் கண்டி அணிகள் மோதின.
போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கொழும்பு அணி 50 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 289 ஓட்டங்களை பெற்றது. கொழும்பு அணி சார்பாக ஷஹான் ஜெயசூரிய 2 சிக்சர்கள் 9 பவுண்டரிகளுடன் சதம் கடந்த நிலையில் 115 ஓட்டங்களை பெற்றார். வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய கண்டி அணி 39 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 205 ஓட்டங்களை பெற்றிருந்த போது போதிய வெளிச்சமின்மையினால் போட்டி சுமார் 20 நிமிடங்கள் தடைப்பட்டது. இறுதியில் டக்வெத் லூயிஸ் முறைப்படி கொழும்பு அணி 3 ஓட்டங்களினால் வெற்றியீட்டியது. இன்று மாலை வெள்ளவத்தையில் முச்சக்கர வண்டியொன்று தீப்பற்றிக் கொண்டது. இதனால் வாகன நெரிசலும் அந்த பகுதியில் ஏற்பட்டது. அது குறித்த காட்சிகளோடு இன்றைய இரவு 10:30 பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.